மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈவே ராமசாமி அவர்களினுடைய முகத்திரையை தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் கிழித்து வருகிறார். இந்த ஒரு விஷயமானது தேர்தல் அரசியலில் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா தமிழ் தேசியவாதிகளுக்குள்ள ஒரு முரண் இருந்தது. அது இந்த ஈவேரா தான். ஈவேரா தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லியிருக்காரு. திருக்குறளை மலம் என்று சொல்லியிருக்காரு. இந்த ஈவேராவை எங்களுடைய வழிகாட்டின்னு சீமான் சொல்றாரு. இது எப்படி ஏத்துக்கிறது? நம்மளுடைய முதன்மையான கொள்கையை நம்மளுடைய மொழி தான், எங்க மொழி தான் எங்க உயிர் அப்படிங்கிறதா நம்மளுடைய கொள்கையா இருக்கு. அந்த மொழியை இழிவுபடுத்திய ஒரு நபர் உலகுக்கே ஒரு பொதுமறைனா அது திருக்குறள் தான். அந்த திருக்குறளை மலம்னு சொல்லியிருக்காரு. இன்னும் பல தமிழ் அறிஞர்களை இழிவுபடுத்தியிருக்கிறாரு பெரியார். இந்த பெரியாரை ஏன் இப்படி நம்ம தூக்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்கணும்? அதை தட்டி விடுங்க. அதனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஈவேரா நாங்க திராவிடர்கள்னு சொல்லக்கூடிய நபர்களே ஈவேரா என்ன சொன்னாருங்கிறத சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஈவேரா பேசின பேச்சுக்களை வெளியிடுறதுக்கு பயப்படுறாங்க. அது தேவையில்லாத வேலை. 10 பைசாவுக்கு புண்ணியம் கிடையாது. அது தூக்கி குப்பையில போடுங்க அப்படின்னு பல பேரோட உள்ள குமுறலாக இருந்தது. வெளியில சொல்லலனாலும் அண்ணன் சீமான் சொல்றாருங்கிறதுக்காக அப்படி நம்ம போனாலும் கூட இன்னைக்கு பல பேர் சந்தோஷமா இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா பாரிசாலனை கூட சொல்லலாம். ஆரம்பத்திலேருந்து ஈவேரா எதிர்ப்பு தான். நம்மளும் ஈவேரா எதிர்ப்பு தான். எந்த காலத்துலயும் நம்ம ஏத்துக்கிட்டது கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாருங்கிறதுக்காக நம்ம தலைமைக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பெரிதளோட விமர்சனம் பண்றது இல்லை. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் இதை அடி மிதிச்சு கிழிச்சு தொங்க விட்டுட்டாரு. இனிமே நமக்கு பிரச்சனை இல்லை. வெளிப்படையா பேசலாம். எப்படி வெளிப்படையா பேசலாம்? நவீன முறையில் முட்டு கொடுப்பது எப்படி? திராவிடர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி என்று ஈவே ராமசாமி சொல்லியிருக்கிறாரு. இது பத்தி உங்களுடைய கருத்து? காட்டு மிராண்டி காலத்தில் இருந்து இருப்பதால் தமிழை ஒரு காட்டு மிராண்டி மொழி என்று ஈவே ராமசாமி சொல்லி இருக்கிறார். ஓகே, உடலிச்சை ஏற்பட்டால் உன் தாயோடவோ சகோதரியோடையோ நீங்கள் உடல் உறவு வைத்துக் கொள்ளுங்கள். உன் திருப்தி தான் உனக்கு முக்கியம் என்று ஈவேரா சொல்லி இருக்கிறாரு. இது குறித்து உங்களுடைய பதில் என்ன? ஒரு குரூப் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க, இன்னொரு குரூப் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, ஈவேரா சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு சொன்னாருன்னு தெரியுமா? வயசு வித்தியாசம் பார்க்காம பாலியல் வன்புணர்ச்சி நடக்குது. குழந்தையிலிருந்து வயசான அம்மா வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்படுறாங்க. வயசு வித்தியாசம் பார்க்காம இப்படி பண்றீங்களே, போய் உங்க அம்மா கிட்டயோ சகோதரி கிட்டயோ வச்சுக்கோ, அதுக்காக தான் ஈவேரா சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கிளம்பியிருக்காங்க. பாதி பேர் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா விடுதலை பத்திரிகையில 1953 வந்திருக்கு இந்த செய்தி. இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பல பேர் பேசியிருக்காங்க. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் பேசினதுனால பெரிய பூதாகரமாயிடுச்சு. அது வேற விஷயம். இதுக்கு ஆதாரம் வேற கேக்குறாங்க. இது நீங்களே பூட்டி வச்சுக்கிட்டு ஆதாரத்தை கேட்ட இதுல வரும். அரசு பொது உடைமையாக்குங்க. பெரியார் பேசின பேச்சுக்களை எல்லாம் மக்கள் கேட்கணும். இது வரைக்கும் பெரியார் பேசிய எத்தனை பேச்சுக்களை மக்கள் கேட்டிருப்பாங்க? பெரியார் மேல ஏன் இவ்வளவு வெறுப்பு? அதிகமான பெரியார் பேசுனதை யாரும் கேட்கல. அதிகபட்சம் ஒரு 10 நிமிட காணொலி தான் மக்கள் பார்த்திருப்பாங்க. தமிழையே நான் முட்டா பசங்க பாச காட்டு மிராண்டி பாசன்னு சொன்னப்ப குதிக்கிறானோ எல்லா பயிலும் கடந்துக்கிட்டு, ஒருத்தன் கூட என் முன்னாடி பேச முடியலையே அப்படின்னு ஈவேரா கேட்கிறாரு. அதை கேட்கும்போது ஒரு கோபம் வருது. செருப்பை கழட்டி அடிக்கணும் போல தோணுது. ஆனா ஒரு உயிரோட இல்லை, அது வேற விஷயம். அடுத்து செந்தமிழ் நாடுன்னும் போது நில வெங்காயம் வந்தது காதுக்குள்ளே அப்படின்னாரு. அப்பயும் நமக்கு கோபம், பயங்கரமான கோபங்கள் வந்தது. அது இந்த சுருக்கமான பேச்சுக்கள், கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி வெட்டி போட்ட பேச்சுக்களை தான் மக்கள் கேட்டிருக்காங்க. இதுக்கே இந்த மக்கள்கிட்ட இவ்வளவு கோபம் என்றால், ஈவேராவினுடைய முழுமையான பேச்செல்லாம் கேட்டா, அவருடைய வாழ்க்கை வரலாறை படிச்சா எவ்வளவு பெரிய வெறுப்பு வருந்துருமா? சி, இவரை போய் இத்தனை நாள் நம்ம இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சமூக நீதி, பெண்ணுரிமை, கர்ப்பப்பை அறுத்தறிஞ்சிருங்க, இதுதான் பெண்ணுரிமை. 72 வயசுல மணியம்மையை ஒரு கல்யாணம் பண்றாரு. சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. இவர் சொல்றாங்க சொத்தை பாதுகாப்பதற்காக திருமணம் செய்தார் பெரியார் அப்படிங்கிறாங்க. பெரியார் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக திருமணம் செஞ்சாரு. மணியம்மைக்கு ஏன் அந்த கட்டாயம் ஏற்பட்டது? மணியம்மைக்கு ஒரு கனவு இருந்திருக்கலாம். நானும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எனக்கும் பிள்ளைகள் பிறக்க வேண்டும், நானும் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்று மணியம்மைக்கு ஆசை இருந்திருக்காதா? சொத்தை மட்டும்தான் பாதுகாக்க கல்யாணம் பண்ணாரு. மற்றபடி நான் ஒரு 72 வயசுல கல்யாணம் பண்ணி டூயட்டா பாட போறாரு அப்படின்னு கேட்கறாங்க. அவர் வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டூயட் பாடிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க படிச்சு பாருங்களேன். நீங்க படிச்சு பாருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன்.
ஒரு இடத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் உங்களுக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே நீங்க என்ன யோசிப்பீங்க? அந்த பையனா, நல்ல பையனாச்சு, அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. இன்னொன்னு, அந்த பையன் தவறான பையன், கஞ்சா அடிக்கிற பழக்கம்லாம் இருக்கு அப்படின்னா, அந்த பையனா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ரெண்டு விதமா யோசிக்கிறீங்க. இப்ப ஈவேராவினுடைய சில பேச்சுக்களை எல்லாம் கேட்டுட்டு அவரு இந்த உடலிச்சை ஏற்பட்டால் தாயோடோ சகோதரியோடையோ உடல் உறவு வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பதாக அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு இல்லையா? இதை பெரியார் சொல்லி இருப்பாரா இல்ல சொல்லி இருக்க மாட்டாரா என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு. சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. 100% இல்ல, 200% இல்ல, சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. வளர்த்த மகளையே சொத்துக்காக திருமணம் செஞ்ச ஒரு நபர் சொல்லியிருக்க மாட்டாரா? அதை விடுவது கேவலம். வளர்ப்பு மகளுங்கிறாங்க. வளர்ப்பு மகளுக்கு சொத்து போய் சேர வேண்டும், வேற யாருக்கிட்ட தவறான ஆள்கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருமணம் பண்ணதா சொல்றாங்க. திருமணம் பண்ணி தான் சொத்தெல்லாம் பாதுகாக்கணுமா? திருமணம் பண்ணாமே சொத்தை பாதுகாக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. அப்ப இவர் ஒரு முன்னுதாரணமா எந்தவித தயக்கமும் இல்லாமல் இப்படி ஒரு திருமணத்தை பண்றாரு. சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த ஒரு மகள் அதையே திருமணம் பண்ணிக்கிறாருன்னா எந்த மாதிரியான மனநிலையில இருந்திருப்பாரு? இவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாரா? இல்ல கேக்குறேன். அண்ணன் சீமான் அவர்கள் பேசியது 100% சரி. அண்ணன் சீமான் மீது 60 வழக்கு கொடுத்தோம், 70 வழக்கு கொடுத்தோம், நாங்க இப்ப எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டோம், அரெஸ்ட் பண்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. சீமான் என்கிற தனிநபர் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நாங்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் உண்மையை பேசி வச்சுட்டு போனோம். நாளைக்கு இந்த வீடியோவெல்லாம் பாக்குறேன் தெரிஞ்சு போனா என்னைக்குமே சித்தாந்தம் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். தனி மனிதன் கடைசி வரைக்கும் இருக்க போறது இல்லை. நான் உட்பட, நீ உட்பட எல்லாரும் ஒரு நாள் போக தான் போறோம். அப்ப இந்த மண்ணுல நம்ம ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தை உயிர்ப்போடு வீரத்தோடு விட்டுட்டு போனோம். அடுத்த தலைமுறைக்கு அப்படியே வச்சுட்டு போனோம். அவன் அதை எடுத்துட்டு அப்படியே அடுத்த தலைமுறையில இன்னொரு தலைமை உருவாகுவோம். அப்ப சில முரண்களோடு விட்டுட்டு போனோம்னா, ஈவேரா மாதிரியான ஆட்களை தமிழ் தேசியத்துக்குள்ள வச்சுட்டு போனோம்னா, அது பின்னாடி வர ஜென்ரேஷன் தேடி பிடிச்சி படிக்கும்போது அவனுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். என்னடா இவர் இப்படி பேசியிருக்காரு தமிழை பத்தி, இவங்களும் தமிழ் தேசியவாதி, இவங்க தான் தமிழ் தேசியத்தை பெரிதளவுல பேசியிருக்காங்க 21ஆம் நூற்றாண்டுல. ஆனா ஈவேராவை பத்தி நல்ல விதமா பேசியிருக்காங்க, எனக்கு என்ன ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு யோசிப்பான். இப்ப என்னாச்சு? பரவாயில்ல, ஆரம்ப காலகட்டத்துல சீமான் பெரியாரிஸ்ட்ல இருந்து பெரியாரை புகழ்ந்து பேசியிருந்தாலும் பிறகு படிக்க படிக்க கடைசி காலத்துல பெரியாரை சீமான் எதிர்த்து விட்டார். நம் முன்னவன் சீமான் எதிர்த்து விட்டார். அப்ப பெரியார் யாரு, தலைவர் பிரபாகரன் யாரு, முத்துராமலிங்க தேவர் யாரு, நல்லகண்ணன் யாரு, கக்கன் யாரு, இது எல்லாத்தையும் தெளிவா பதிவு பண்ணி வச்சுட்டு போகணும் மக்களே. ஈழத்துல நடந்த போருக்கு, இறுதிக்கட்ட போர்ல துரோகம் பண்ணது யாரு, போலி உண்ணாவிரதம் இருந்தது யாரு, எல்லாத்தையும் தெளிவா பதிவு பண்ணி வச்சுட்டு போனாதான் நம்ம போயிடுவோம். சித்தாந்தம் இருக்கும், அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பல மூத்த தலைவர்களின் முகம் மறைக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் சினிமா நடிகர்கள். சினிமாவில் நடிக்கும் நடிகனை பார்த்து பார்த்து நடிகன் நாடாள வந்த மகாராசா வா அப்படின்னு சொல்லி அவனை தலைவனா ஏத்துக்கிறது. இந்த மூத்த தலைவர்கள் பல குவாலிட்டியோட இருக்கக்கூடிய தலைவர்கள், மக்களுக்கு பல நலத்திட்டங்களை வகுத்து வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அப்படியே முட்டு சந்து உள்ளே முடங்கி போனார்கள். அதுக்கு காரணம் நடிகர்கள். இன்னொரு பக்கம் ஈவேரா. பெண்ணுரிமையா? இது யாருமே இல்லை தமிழ் இனத்துல, ஈவேரா தான். சமூக நீதியா? ஈவேரா தான். சாதி ஒழிப்பா? ஈவேரா தான். இன்னைக்கு நான் சட்டி போட்டிருக்கேன்னா ஈவேரா தான். சட்டை போட்டிருக்கேன்னா ஈவேரா தான். இந்த மைக்கை கண்டுபிடிச்சது ஈவேரா, போனை கண்டுபிடிச்சது ஈவேரா, ஃபேனை கண்டுபிடிச்சது ஈவேரா, சேரை கண்டுபிடிச்சது, கதவை கண்டுபிடிச்சது, ஜன்னலை கண்டுபிடிச்சது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது ஈவேரா. இங்க ஒருத்தனும் இல்ல, வேற தலைவனா இங்க உட்காந்துட்டு புடிங்கிட்டு இருந்தாங்க. ஈவேரா மட்டும்தான் புரட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரி, நான் கேட்கிறேன், சுதந்திரத்துக்காக போராடி முத்துராமலிங்க தேவர் 9 ஆண்டுகள் சிறைப்பட்டிருக்கிறார். கக்கன், நல்லக்கண்ணு, காமராஜர், இவங்கெல்லாம் சமகாலத்து ஆளுங்க தானே, சமகாலத்து ஆளுங்க தானே. இவங்கெல்லாம் 9 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் சிறைப்பட்டிருக்காங்க. அதே சமகாலத்தில் பிறந்த கலைஞர் கருணாநிதி, அண்ணாதுரை, பெரியார், இவங்கெல்லாம் ஏன் சிறைப்படவே இல்லை? பிரிட்டிஷ்காரனோட பாப்பாங்கால கழுவி குடிக்கிறத விட பிரிட்டிஷ்காரன் கால கழுவி குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னதாக ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஒரு பெண் சொல்லியிருக்காங்க, பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டு. அப்பனா பாத்துக்கங்க, இவங்கெல்லாம் குறைந்தபட்சம் சென்னை மாகாணத்துக்கு மட்டும் சுதந்திரம் கொடுத்து விடாதீர்கள் பிரிட்டிஷ்காரர்களே அப்படின்னு பிரிட்டிஷ்காரர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டிருக்காரு.
யாரை கொண்டாந்து எங்க தலைவர் நிறுத்துறீங்க? தந்தை பெரியார் யாருக்கு தந்தைன்னு ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கிறேன். மணியம்மைக்கே அவரால் கடைசி வரைக்கும் தந்தையா இருக்க முடியல. என் தமிழினத்துக்கு எப்படி அவர் தந்தையா இருக்க முடியும்? கேட்டா நாங்க இல்லைன்னா நீங்க படிச்சிருக்க முடியுமா, நீங்க இப்ப பேசியிருக்க முடியுமா? தம்பி சூர்யாலாம் இன்னைக்கு யூடியூப்ல உட்காந்துட்டு கேமராவை பார்த்து தைரியமா பேசுறாங்கன்னா காரணம் யாரு? பெரியார். அதுக்கு முன்னாடிலாம் நாங்க முட்டு சந்து உள்ள முடங்கி கிடந்தோம். உலகுக்கு கலை இலக்கியம் முக்கியமாக வேளாண்மையை கற்றுக் கொடுத்த இனமே நாங்க தான். வேளாண்மைனா என்ன தெரியுமா? விவசாயம். விவசாயம்னா விவசாயம் செஞ்சா சோறு திங்க முடியும். சோத்த போட்டது நாங்க தான், தமிழர்கள் தான். உலகுக்கே வேளாண்மையை கற்றுக் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு எல்லாரும் சோறு வேக வச்சு சாப்பிட்றாங்க, காட்டுல வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கோம். நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனத்தை வந்து அந்த மொழியை வந்து காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்துவீங்க. உலக பொதுமறையான இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுமறையான திருக்குறள், அந்த திருக்குறளை மலம்னு சொல்லுவீங்க. நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோமா? அண்ணன் சீமான் அவர்கள் ஈவராவை எதிர்த்துட்டார்ல, இனி அந்த பிம்பம் காலி. தமிழ் தேசியம் என்று பேசும்போது பாசிசம் தீவிரவாதம்னு சொன்னாங்க. இன்னைக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுங்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு நாள் மாறும். நீங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் எல்லாம் விலகிட்டாங்க, கூடாரமே காலி அப்படிங்கிற செய்தியை போட்டாலும் எந்த வித ரியாக்ஷனும் எங்க பக்கத்துல இருந்து இருக்காது. அண்ணன் சீமான் அவர்களும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. ஏன்? ஃபேக் செய்தியை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. எவனோ ஒருத்தன் எங்கேயோ விலகி போறானா அதை கொண்டாந்து போட்டுட்டு இருப்பீங்க. ஊடகங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபரும் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகத்தையும் தன் பக்கம் திருப்பிய நபரும் ஒரே ஆள் தான், அண்ணன் சீமான் தான். இன்னைக்கு என்ன செய்தியா இருக்கு? பெரியார் தான் செய்தியா இருக்கு. சீமான் அவர்கள் போய் ரஜினிகாந்தை சந்திச்சா அதுதான் செய்தியா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் சீமான் அப்படிங்கிறது தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா மாறும். போலி பிம்பம், இந்த போலி சித்தாந்தம் எல்லாம் அழிந்து இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல எல்லா கட்சிகளும் தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இப்பதான் சரி சமத்துல நிக்குது. இன்னும் கொஞ்சம் ஏறி அடிச்சோம்னா எல்லாம் சரியா போயிடும். தொடர்ச்சியா அடிப்போம். எவ்வளவு அவதூறுகள் ஆபாச சொற்களை எங்கள் மீது எரிந்தாலும் ரியாக்ட் பண்ண மாட்டோம். கட்சியில இருந்து எல்லாம் விலகி போயிட்டாங்க, கூடாரமே காலி, ரியாக்ட் பண்ண மாட்டோம். திரும்ப அடிக்கும் போது வேற மாதிரி அடிப்போம். இப்ப எப்படி ஒட்டுமொத்தமா உட்காந்துட்டு கதறீங்க? நீங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து எல்லாம் வெளில போறாங்கன்னு சொல்லும்போது நாங்க கதறல, ஆனா பெரியாரை பத்தி பேசணும்னு இப்ப எல்லாம் கதறீங்க, போராட்டம்லாம் நடத்துறீங்க, முற்றுகை எல்லாம் நடத்துறீங்க. தொடர்ச்சியா செய்யுங்க. உங்களுக்கு கோழி முட்டை எறிகிறதா இருந்தா நாட்டுக்கோழி முட்டையை எறிங்க, அதை கொஞ்சம் வெங்காயத்தை தூக்கலா போடுங்க. ஏன்னா வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா வெங்காயங்கள் செந்தமிழ் நாடுனும் போதினிலே வெங்காயம் வந்தது காதுக்குள்ளே. நன்றி, வணக்கம்.